நாங்க வந்து அது இல்லாம இங்க வந்திருக்கோம் நீங்க நினைக்க கூடாது. நீங்க வச்சிருக்கீங்க. பொள்ளாச்சியில எத்தனை பேர் வச்சிருக்கோம்? தேங்காய் வந்து ட்ரேஸ் பண்றப்ப ஜிஎம்பி சர்டிபிகேட் பொள்ளாச்சியில எத்தனை பேர் தீட்டாரு? அப்ப இது ஏன் அப்படின்னு கேட்டா கேவிகேல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் 2 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன். வாங்க எனக்கு ஆர்கானிக் சர்டிபிகேட் வேணும், யாரை ட்ரேஸ் பண்றது என்ன அப்படின்னு. இது வரைக்கும் யாரும் உள்ள. அப்போ ஒரு சாதாரண ஒரு 10 ஏக்கரா வைக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா நீங்க அப்ப நினைச்சு பாருங்க எப்படி பண்றது. மெயில் அனுப்ப சொன்னாங்க, மெயில் அனுப்பிச்சாச்சு, போன் நம்பர் கொடுத்தாச்சு, கான்டாக்ட் பண்ண சொல்லியாச்சு. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே நம்ம இங்க அடித்தளமே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணோம், நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அடித்தளமே இங்க இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரையலா மல்டிலேயர் மேடம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பெப்பர் வந்து என்னோட ஆக்சுவலாக இன்னும் வரவே இல்லை, பெப்பர் வர ஆரம்பிச்சிருச்சு. பெப்பர் வந்து நான் வந்து எடுத்து டெஸ்ட்டுக்கு பெப்பன் கண்டன் டெஸ்ட்டுக்கு வந்து கேலிக்கட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். சக்தி ஃபுட் இண்டஸ்ட்ரி இங்கே லோக்கலில் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. 2 பேருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வித்தியாசம் வருது. ஆயில் டெஸ்ட் கண்டென்ட், பெப்பரின் கண்டென்ட் டெஸ்ட். அப்போ ஏன் இந்த 2 வருது, எந்த மெத்தடில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒருத்தர் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப இதில் வந்து கேலிக்கட்டில் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஏதோ சொல்லி போட்டிருந்துச்சு, இங்கே வந்து HASன்னு என்னமோ போட்டிருந்துச்சு. நெட்டில் தேடினா HAS ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு விவசாயி ஒரு இது பண்ணுறப்ப இது பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட்லி. சக்தி இண்டஸ்ட்ரீஸ் வெரி காஸ்ட்லி. சக்தி ஃபுட் லேபில் அதோட கொஞ்சம் காஸ்ட்லி. பட் எஸ், ஏன்னா அவங்களோட கெமிக்கல் மெத்தட் வேறு, அவங்களோட ஸ்டாண்டர்ட் வேறு, அவங்களோட மெத்தட் வேறு. அப்போ ஒரு சாதாரண பொருள் என்ன கோகனட் வந்து எடுத்து எனக்கு மாய்ச்சர் டெஸ்ட் பண்ணுற கூட இங்கே ஒரு லேப் கிடையாது. ஒரு கோகனட் எடுத்து இவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எந்த டேட்டாவும் இது வரைக்கும் யாரும் போட மாட்டேங்க காணும். இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கோகனட் பருப்பு இவ்வளோ மாய்ச்சர் இருக்கும், இல்லை இவ்வளோ சன்லைட்டில் வச்சு இவ்வளோ மணி நேரம் வச்சு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டேட்டா நீங்கள் ஏதாச்சும் கோகனட் டிஎன்ஏ கொடுக்குறாங்களா? கிடையாது. ஒரு மாய்ச்சர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மீட்டர் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினா இது அந்த மாய்ச்சர் மீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 10,000 வருது கோகனட். அது we don't know whether that is best என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் எங்களை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, வேல்யூ அடிஷன் பண்ணுங்க